பியூர் ஈவில். அவன் என்ன பண்ணாலும் பியூர் ஈவில்ல தான் இருப்பான். நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். உங்கள் கழுத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஹிக்கி இருந்துச்சு. வீட்டிலேருந்து நிறைய திட்டு இருந்துச்சு எனக்கு. அதுக்கு நான் உங்களை பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் இப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா என் பஞ்சுக்கு பவரே இல்லை. ஆனால் நீங்கள் நான் வந்து மிளகாவை சூஸ் பண்ணுறேன். ஆக்டர் ஆர்யா, ஆக்டர் விஜய் சேதுபதி, ஆக்டர் எஸ்டிஆர், சமக்காரம். இப்போ இந்த 3 பேரை நீங்கள் வந்து பெஸ்ட் டு worst ரேங்க் பண்ணணும். பண்ணுவீங்களா? மிளகா சாப்பிடுங்க. இந்த டைரக்டர் கூட நான் திரும்ப ஒர்க்கே பண்ண மாட்டேன்னா அது எந்த டைரக்டர்? என்ன பேர் சொல்லிட்டீங்க? என்ன மாதிரி பார்ட்டிக்கு போறீங்க நீங்க? வாயில வைக்க முடியுமா? வைக்கணும்னா எதை வேணா வாயில வைக்கலாம். வைங்க. ஏங்க என்னங்க இது அத்துமீறலா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இது என்ன? தி மாதேவன் ஷோ. வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. இவர் பேர் கௌதம், ஆனால் படத்தில் ஆர்யா பேர் தான் கௌதம். ஆமாம், சரி, அது ஒரு நல்ல கேள்வி தான். பட் என்னன்னா, அந்த இடத்துல நான் மிரட்டும் போது நான் அமரனா தான் மிரட்டுறேன். என்னன்னா, நானே என் பேரை என் வாயால் சொல்கிறது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்வர்டு இருக்கும். பட் அந்த டைமில் வந்து நம்ம அமரனோட எனர்ஜியில் இருக்கிறதுனால அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அண்ட் ஐ திங்க் கௌதம்னு அவரை கூப்பிடும்போது அந்த இடத்துல வந்து பரவாயில்ல, ஹீரோ பேர் கௌதம் தானே, பரவாயில்லன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. வில்லனாக இருந்தாலும் ஹீரோ பேர் கௌதம். ஆமாம், இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு மனு என்கிட்ட இது நரேட் பண்ணும்போது ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வில்லன். என்ன சொல்கிறது, இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறான்ற ஒரு விஷயம் நம்ம கேப்சர் பண்ண முடியுது. பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு நரேட் பண்ணும்போது அந்த சென்டிமெண்ட்டே இல்லை. இவன் பியூர் ஈவில். அவன் என்ன பண்ணாலும் பியூர் ஈவிலில் தான் இருப்பான். அது கேட்கும் போது உண்மையாக நான் இது பண்ண ஆடியன்ஸ் என்னை ஒத்துப்பாங்களே, இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணுறது, இல்லாட்டி என்னால் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஈவில்னஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். சரி, இது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். அண்ட் சரி, நம்பிட்டு போகலாம். பட் எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்கோப்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் ஃபுல் கன்வின்ஸ் இல்லை. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. மோஸ்ட்லி என்னோட பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டு, ரோசி லிப்ஸ், டிம்பிள் சின், அந்த மாதிரி தான். அது ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி நான் வில்லனை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அது கொஞ்சம் ஒர்க் ஷாப் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த ஈவில் பாட்டுங்கெல்லாம் கேட்டு லோட் பண்ணி ஒரு மூடை ஏற்றிட்டு போவேன். ஸோ திஸ் வில்லன் வந்து இஸ் அ வில்லன் வித் அ ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் ஆயிடுச்சு இந்த கேரக்டர். இந்த படத்தில் ஆக்சுவலாக ஹீரோவே நீங்கள் சிரிச்ச அளவுக்கு சிரிக்கல. உங்கள்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமாம், ஒரு ஸ்மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜென்ரலாக ஐ லைக் டு ஸ்மைல். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஐ லைக் டு ஃபீல் ஹாப்பி. இப்போ நீங்களே சிரிக்கிறீங்க பாருங்கள், இதுலேருந்து எனக்கு ஒரு எனர்ஜி வருது. அதை வச்சு நானும் சிரிக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி உங்கள் டீம் எல்லாமே சிரிச்சு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். இந்த எனர்ஜி நான் எப்படி இந்த கேரக்டருக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணலாம், எப்படி இது பண்ணலான்னு பார்க்கும்போது, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இவனை சிரிக்க வைப்போம், ஃப்ரீ ஆக்கிடுவோம் இவனை. அந்த அடச்சா ஐ எம் கோயிங் டு பி ஈவில், அந்த ஒரு ஸ்ட்ராங் ஈவில்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த சிரிப்போடு நான் ஒரு விஷயம் பண்ணும்போது பாடி லாங்குவேஜே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோக்குள்ளே வந்துருச்சு. சிரித்து ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாகிடுது, ஒரு லைட் ஹார்ட்டட் ஆகிடுது. அண்ட் அது வந்து அந்த சிரிப்பு வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸாஜரேட் பண்ணும்போது அந்த கேரக்டரோட ஃப்ளோ அப்படியே வந்து நின்றுது. நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். உங்கள் கழுத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஹிக்கி இருந்துச்சு. அது ஹிக்கியா? அதோட நீங்கள் வந்து சண்டை போட்டிருக்கீங்க, ஷூட் பண்ணியிருக்கீங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்டு. என்னென்னா, இவ்வளோ ஸ்டன்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நடந்துடும். அது எவ்வளோ நம்ம சேஃப்டி பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் அந்த மூமெண்ட்டில் அந்த மோஷனில் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ இதில் என்னென்னா, ஆர்யாவுக்கும் எனக்கும் ஒரு செயின் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதில் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு அவரை அட்டாக் பண்ணுவேன் அந்த செயினை வச்சு. அவர் அதை பிடுங்கிட்டு என் கழுத்தை சுற்றிட்டு என்னை அட்டாக் பண்ணுவார். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு அடி கொடுத்து ஒரு கிக்கு கொடுக்கும்போது நான் அப்படி பின்னாடி பண்ணேன். அந்த செயின் அப்படியே வெளியே வந்து நான் அங்கே கீழே போய் விழணும். ரிலீஸ் ஆகணும். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த செயின் ரிலீஸ் ஆகலை என் கழுத்துலேருந்து. அது போய் ஒரு மாதிரி லாக் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் அவர் கால்லையும் போய் லாக் ஆயிடுச்சு. ஸோ அவரோட ஃபுல் வெயிட் அப்படி தாங்கிட்டு அப்படி கீழே கால் வைக்கும் போது அந்த வெயிட் என் கழுத்தில் வந்து இப்படி லாக் ஆகி இதாயிடுச்சு. என்ன ஒரு லக்குனா, அந்த செயின் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணதுனால கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அப்படியே ஸ்னாப் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லாட்டி அதுதான் வீட்டிலேருந்து நிறைய திட்டு வந்துச்சு எனக்கு. அதுக்கு ஏன் இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு. இப்போது நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல, இந்த நான் தான் போலீஸ் நீ தான் ராபர்ன்னு சொல்லி நம்ம டிஷும்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் தான் அது. ஆக்சுவலாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது எனக்கு ஆக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் இட்ஸ் ஆக்ஷன் வரும்போது அது
தனக்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தைய வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லை. இப்போது நீங்களும் நானும் சண்டை போடுறோன்னு வைங்க, நான் உங்களை பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் இப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா என் பஞ்சுக்கு பவரே இல்லை. கரெக்ட். ஆனால் நீங்கள் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிடுது, அந்த பவர் ஃபீல் பண்ணுறது ஆடியன்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஆக்ஷன் வரும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அவங்க எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்களோ இங்கே ஹீரோவாக உருவாக்கு. கரெக்ட். ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் த கிரேட்னஸ் ஆஃப் தி ஆக்ஷன் இஸ் த கோஸ்டார். இந்த படத்தில் மிஸ்டர் எக்ஸில் வந்து ஃப்ரம் ஆல் த ஃபைட்டர்ஸ் எல்லாரும் இருந்தவங்க அண்ட் ஆர்யா ஆல் ஒரு பஞ்சுக்கு அந்த வெயிட் ஃபீல் பண்ண வச்சாங்க ஆடியன்ஸுக்கு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடியே வாங்காமல் அடி வாங்கின மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தானே ஆக்சுவலாக கஷ்டம். ஆமாம். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு இனிஷியலி. எனக்கு பெங்களூரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு பார்ட் டைம் கிக் பாக்ஸிங் போவேன். ஆக்சுவல் கிக் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இங்கே வந்து சினிமா ஃபைட்டு கற்றுக்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு ஐம் யூஸ் டு மேக்கிங் கான்டாக்ட். இங்கே வந்து கான்டாக்டே படாமல் கான்டாக்ட் மாதிரி இருக்கணும், அதுவும் கேமரா ஆங்கிள் வச்சு பார்க்கணும். இப்போ கேமரா ஆங்கிள் இங்கே இருக்கும்போது இந்த ஹேண்ட் இப்படி கிராஸ் ஆகிட்டு போனால் மட்டும்தான் அது ஒரு ஷார்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கும்போது இங்கே இப்படி வாங்கிட்டோன்னா அந்த மிஸ் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி விளாண்டுட்டு இது கரெக்டாக மெஷர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்புற மாதிரி இருக்கும். அந்த கேல்குலேஷன் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஐ ரிமெம்பர் ஒன் இன்சிடென்ட். கடல் படத்தில் வந்து படிக்கட்டில் ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவார், பட்டன் அடிச்சுட்டு போயிடணும் என் கேரக்டர். என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ் டைமிங் ஆயிடுச்சு நம்ம 2 பேருக்கும். நான் கை ஓங்குறதுக்கும் அவர் பேக் ஸ்டெப் எடுக்கணும், அப்போ தான் அந்த கை மிஸ் ஆகும். அவர் அது தடுமாறி லைட்டாக ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டாரு. கை வந்து ஃபுல் கான்டாக்ட் அவர் மேலே வச்சு அவர் மூஞ்சி இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஃபைட்டே பண்ணக்கூடாதுன்ற கையெல்லாம் உதற ஆரம்பிச்சு எனக்கு. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் அவர் வந்து என்னைய கூல் பண்ணார். அவர் அடி வாங்கிட்டு என்னைய வந்து கூல் பண்ணார் அந்த ஃபைட்டு. இல்லை பரவாயில்ல பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு என்னை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பண்ணோம். ஸோ அப்போ தான் யோசிச்சேன், ஓகே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இதாகிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் அந்த டைம்லேருந்து ஐ பின் வெரி கேர்ஃபுல். பட் இப்போது ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோ வந்ததுனால ஐ திங்க் ஐம் ஏபிள் டு மேனேஜ் இட் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சில்வா மாஸ்டர் இதில் அவரோட டீமில் இருக்கிற அத்தனை ஃபைட்டர்ஸும் எல்லாமே அவரோட டியூனில் இருந்து என்ன தேவையில்லைன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் டு ஃபைட்டர் பாண்ட் இருக்குங்களே, அதை வச்சு அவங்க வந்து நம்ம கேர் எடுத்துக்கிட்டு கரெக்டாக எங்கே போய் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் ஒரு மேட்ரஸ் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க இல்லைன்னா சத்தியமாக ஒரு ஹீரோவாக நிற்க முடியாது அந்த ஒரு ஃபைட்டில், ஒரு வில்லனாக நிற்க முடியாது அந்த ஃபைட்டில். உங்களோட கேரக்டர் பேர் வந்து அமரன், உங்களுடைய கோட் நேம் வந்து லோன் உல்ஃப். ஏன்னா லோன் உல்ஃப்னும் போது ஏன் லோன் உல்ஃப்னு ஒரு கொஸ்டின் வருது, அப்போ லோன் உல்ஃப்னுடைய பொட்டன்ஷியல் என்ற ஒரு கொஸ்டின் வருது. லோன் உல்ஃப்ன்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் லைக் லோன் உல்ஃப்? இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு உல்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே ஒரு உல்ஃபோட கனெக்டில் தான் இருப்பேன். ஐ ஹாவ் அ கேமர் ஐடி. நான் ஒரு கேமர். அந்த கேமிங் ஐடியே உல்ஃப்மேன் 89 தான். எனக்கு ஐ ஆல்வேஸ் அசோசியேட் மை செல்ஃப் அந்த உல்ஃபோட. ஸோ இது வந்து எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு லோன் உல்ஃப்னு. கமிங் டு யுவர் கொஸ்டின், ஹேவ் ஐ ஃபெல்ட் லைக் அ லோன் உல்ஃப்? ஆமாம், கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் ஐ ஃபெல்ட் வெரி மச் அ லோன். ஏன்னா when I came to the industry வந்து எல்லாமே கற்றுக்கோ அப்படின்னு அப்பா என்னை ஃப்ரீயாக விட்டுட்டார். ஸோ அந்த டைமில் ஃபர்ஸ்ட் திங்க் ஓகே சரி நம்ம பண்ணலான்னு நான் போய் ஒரு இடத்துல போய் பேசும்போது அப்ரோச் பண்ணும்போது எதுவுமே தெரியாமல் போனதுனால ரொம்ப ஒரு அலோனாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா யாருமே இல்லை க்ரூம் பண்ணுறதுக்கு. நானாக போய் தப்பு பண்ணிவிட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயமா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இங்கே இப்போது நீங்கள் போஸ்ட் கோவிட் நான் லோன் உல்ஃபான்னு கேட்டிங்கன்னா நோ, ஐ எம் அ பேக் உல்ஃப்னு சொல்லலாம். எனக்கு என்னோடய ஃபேமிலி இருக்காங்க, என்னோடய டீம் இருக்காங்க, எல்லாமே ஒரு விஷயமா பார்த்து என்னை க்ரூம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்போ தான் ஆக்சுவலாக என்னோட கரியரே ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் லோன் உல்ஃப் டு பேக் உல்ஃப்ன்ட்டு ஒரு விஷயம் இப்போ மாறுது. கேமிங் சைடு பற்றி பேசுவோம். என்ன மாதிரி கேம்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோ? விச்சர் 3 அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் பயங்கரமாக விளையாடுவேன். எனக்கு அதில் ஒரு வேர்ல்டே க்ரியேட் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே போயிட்டு அவங்க கேரக்டர் கூட ட்ராவல் ஆகும். ஆனால் ரீசெண்டாக ஒரு 1.5 years வந்து ஃபோர்ட்நைட்டுக்குள்ளே பயங்கரமாக இறங்கிட்டோம். யார்? நானும் மஞ்சுமா. ஓ ஆமாம். ஸோ 2 பேரும் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் டெய்லி ஃபைட் வந்து ஃபோர்ட்நைட் பற்றி தான் இருக்கும். ஃபோர்ட்நைட்னா அந்த பப்ஜி மாதிரி ஒரு கேம் தான். ஸோ அந்த மாதிரி போகும்போது சடன்லி ஒரு இடத்துல வந்து அவங்கள விட்டுட்டு நான் ஓடிடுவேன் எங்கேயோ. ஷீல் ஸ்டார்ட் ஃபைட்டிங்.
we have fights because of these silly விஷயம். பட் இது வந்து ஹஸ் பிகம் அ ஹியூஜ் பாண்டிங் செஷன். நமக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கோப்பே ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு அந்த டைமில் நம்ம விளையாண்டுருக்கும் போது மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருதா. ஸோ நிறைய விஷயங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணி பேச முடியுது. ஸோ கேமிங் இஸ் பிகம் வெரி கோர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். சரி, நீங்களும் ஒரு கேமர், பார்ட்னர் ஒரு கேமர். பெரிய பிளெஸிங். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது எனக்கு. ஸோ இதுவும் ஒரு பாண்டிங் செஷன் ஆயிருது நமக்கு. நேற்று நான் ஹேர் கட் பண்ணேன். ஓகே, அது லைட்டாக ஒரு பேட் ஹேர் கட் ஆகிடுச்சுன்னு எனக்கு நமக்கு தோணும்ல, முடி வெட்டோன்னே நல்லா வரலையோன்னு உங்களுக்கு தோணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு பேட் ஹேர் கட் உங்களுக்கு நடந்திருக்கா? ப்ரோ எனக்கு எல்லா ஹேர் கட்டும் பேட் ஹேர் கட் ப்ரோ. லைக் ஆனஸ்டாக சொல்லணும், எப்போ நான் ஹேர் கட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல பார்பர் வந்து சூப்பராக கட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணிட்டு வரேன். நான் வீட்டுக்கு வந்து குளிச்சதுக்கப்புறம் ஷிஷோ என்னடா ஆச்சுன்ற ஒரு ஃபீலில் தான் இருப்பேன் நான். அண்ட் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் அது எல்லார் வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். ஹேர் கட் போகும்போது அங்கே பயங்கரமாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வரும்போது ஐயோ என்னடா இவ்வளோ காமெடியாக இருக்குன்னு பார்ப்போம். போக போக அது வளர்ந்துடும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ திங்க் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது தான் நம்மளோட லுக்கே இது பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்கு வரீங்க, நீங்கள் வந்து அந்த ஐயோ என் ஹேர் கட் சரியில்லை, என் காஸ்டியூம் சரியில்லைன்னு அப்படியே ஒரு பயத்தில் அப்படியே உள்ளே போயிட்டிங்கன்னா அப்போது டோட்டலாக உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகிடும். கரெக்ட். நம்ம ஃபீல் அதுதான் மெயினாக. அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, இப்போது அந்த ஒரு 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 ஃப்ரீனஸோடு நம்ம போகிறோன்னு வைங்க, ரொம்ப ஓப்பன் ஆயிரும். அந்த ஓப்பன்னஸ்லேயே யூல் லுக் குட், யூல் ஃபீல் குட். மற்றவங்க பார்க்கும் போதும் ஏதோ ஒன்று இருக்குப்பா இவங்கிட்டன்ற ஒரு ஃபீல் வரும். இது நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணதுனால இப்போ நான் வந்து அது கான்ஷியஸாக ட்ரை பண்ண பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். உங்களுடைய ஃபேவரட் லுக்? 2 இருக்குது ஆக்சுவலாக. தேவராட்டத்தில் அந்த அந்த ஒரு ஒரு ஃப்ரீ ஹேரை வச்சு, இந்த ஃப்ரீ தாடி வச்சு அந்த ஒரு ரக்கெட் பாயாக இருந்தால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மிஸ்டர் எக்ஸில் இருக்கிற லுக் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படா என் மூஞ்சியை நானே பார்ப்பேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. மிஸ்டர் எக்ஸுக்கு வரும்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் கண்ணாடியை பார்க்கும்போது ஓ இதுதான் உன் மூஞ்சியா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணேன். ஆஹா, நல்ல சட்டை போட்டிருக்கோம், நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேம் செக்மெண்ட் வந்து பச்சை மிளகாலாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. 3 brutally honest questions. நம்மள்ட்ட brutally honest ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பதில் சொல்லலாம், இல்லைன்னா பச்சை மிளகா கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கொடுங்க. கொடுங்கவா? பச்சை மிளகா கடிப்பீங்களா? காம்படிஷனில் விளாண்டுருக்கேன் இப்போ. இதில் என்னோட லிமிட் வந்து ஒரு 46 சில்லிஸ். யோ, 46 மிளகா சாப்பிடுவாராயா? என்ன போய் கோத்து விட்டுருக்கீங்களேயா? இப்போ இருக்கிற யூடியூப் சீனில் என்னடா இவ்வளோ மட்டமாக கண்டென்ட் பண்ணுறான், இவனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸான்னு நீங்கள் நினைக்கிற யூடியூபர் யார்? மிளகா இஸ் பெட்டர் தென் ஆன்லைன் ஹேட்ரட்ன்றதுனால நான் வந்து மிளகாவை சூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. கடிச்சதே கிடையாது ஆக்சுவலாக. ஒரு மிளகா வச்சு நான் செக்மெண்ட் முடிச்சுக்கிறேன். பயங்கர காரம். எப்படிங்க 46 சாப்பிட்டீங்க? தெரில ப்ரோ, சத்தியமாக தெரில. சின்ன வயசில் ஒரு மென்டல் தனமாக இருக்கும்ல. சரி, இப்போ என் கேள்வி, நீங்கள் ஒர்க் பண்ண 3 முக்கியமான ஸ்டார்ஸ், ஆக்டர் ஆர்யா, ஆக்டர் விஜய் சேதுபதி, ஆக்டர் STR, சமக்காரம். இப்போ இந்த 3 பேரை நீங்கள் வந்து பெஸ்ட் டு வர்ஸ்ட் ரேங்க் பண்ணணும், பண்ணுவீங்களா? பெஸ்ட் டு வர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் டு பெஸ்ட்னு போயிடலாம். மிளகா சாப்பிடுங்க. அடுத்த கேள்வியா? என்னையா சிரிச்சவங்க சிரிச்ச மாதிரியே இருக்கு. உங்களுக்கு உண்மையா காரமா இல்லையா? காரமாக தான் இருக்கு, தாங்கிரும். அடுத்த கேள்வி இல்லை என்கிட்ட, நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் இன்டர்வியூ எடுத்து செலிபிரிட்டிஸில் ஏன்டா இவர் இன்டர்வியூ எடுத்தோம்னு ரிக்ரெட் பண்ண ஒரு செலிபிரிட்டி யாரு? ஆக்சுவலாக ஒருத்தர் இருக்காங்க, நான் வந்து பேர் சொல்ல போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஓகே, பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, இன்டர்வியூ சுற்றி, இன்டர்வியூ முன்னாடி, இன்டர்வியூக்கு அப்புறம் எல்லாமே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஓடியர். ஆமாம், நான் கேள்வி கேட்டுருக்கேன், அவங்க ஃபோன் பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி அப்படி பதில் சொன்னாங்க, இன்டர்வியூலையும் அப்படி பதில் சொன்னாங்க. சரி, நம்ம தான் இன்டர்வியூ ஏதோ சொதப்பிட்டோம் போல் அப்படின்னு வெளில வந்துட்டு இருந்தேன். இந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கிங்க்கு கார் உள்ளே போகும்போது திறக்கிறதுக்கு ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம். ரொம்ப சோகமாக நடந்து வெளில வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த செக் போஸ்ட், நான் நடந்து தானே வந்துட்டு இருந்தேன்,
அவங்க செக் போஸ்ட்டும் திறக்கல, நடந்து வரவனுக்கு ஏன் செக் போஸ்ட் திறக்க போகிறாங்க? ம். பக்கத்தில் கேப் இருந்துச்சு, பக்கத்தில் கிராஸ் பண்ணேன், எதில் ஒரு கார் வந்துச்சு, அப்போ திறந்துட்டாங்க, என் மூஞ்சில் திறந்துட்டாங்க செக் போஸ்ட்டை. அடி, சரியான அடி. இங்கே அடிச்சது அந்த செக் போஸ்ட்டை வந்து. ஆக்சுவலாக அந்த அடி அடித்தோடனே நான் இருக்கனா இல்லையானே எனக்கு தெரில. ஓ மை காட். அப்படியான ஒரு இன்டர்வியூ, பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் இன்டர்வியூ. அவங்க நான் ஒரே ஒரு தான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டாங்க இன்னொரு தடவை, தேங்க்ஸ். யாருன்னு கேட்டிருந்த கேள்வி நீங்க மற்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சரி, மிளகாயை சாப்பிடுன்றீங்க. பயங்கர காரமாக இருக்குங்க. தேங்க்யூ. காதுல இருந்து புகை வருது. நீங்க வந்து தெரிஞ்சதை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப இஃப் யூ ஜஸ்ட் மெயின்டைனிங் ஆர் ப்ரிட்டெண்டிங் டு பி. பால் வேணுமா? பால் குடிக்கிறீங்களா? பர்ஃபெக்ட். சுகர் சாப்பிட்றீங்களா? ஏதாவது கொடுக்கலாம். நீங்க எப்படிங்க சாப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நானா பழகிட்டேங்க. தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட்டா? இது ஏதோ நமக்கு கேம் எழுதுன மாதிரி இல்லை, உங்களுக்கு ஆப் வைக்கணுன்றது தான் இருந்துச்சு. இப்போவே கொடுத்துருவோம். யா, அவ்வளோதான். நான் ப்ரிட்டன் பண்ண, நான் அழுறேன். சரி, இப்போ நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கணும். உங்கள் ஃபில்மோகிராஃபிலேயே நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த டைரக்டர் கூட நான் திரும்ப ஒர்க்கே பண்ண மாட்டேன்னா அது எந்த டைரக்டர்? ராஜுதுரை. என்ன பேர் சொல்லிட்டீங்க? சொல்லிட்டேன். ஒய்? ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. யாருமே இது வரைக்கும் என் கரியரில் வந்து ஒரு படம் எடுத்துட்டு அந்த கதையை மீறி வேற ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி எடுக்கல, எக்ஸப்ட் ஹிம். உண்மையாக சொல்லணுன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது வந்து அவர் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணி இது வரைக்கும் அந்த அந்த ஏன்டா நான் அவ்வளோ ஃப்ரீயாக ட்ரஸ்ட் பண்ண அவரேன்ற ஒரு ஃபீல்டில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஒரு ரெக்ரெட் இருக்குது. பட் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த தாண்டினதுனால தான் அதோட அவேர்னஸே எனக்கு இப்போது க்ரோ ஆயிடுச்சு. ஸோ ஒரு பிளெஸ்ஸிங் ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடி. ஆனால் அந்த அடியிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இப்போ மூவ் ஆகுறதுனால அவர்கிட்ட ஒரு தேங்க்யூ தான் சொல்லணும். பட் அவர் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணோன்னா டவுட். சூப்பர். அதுதான். மிளகாலேருந்து தப்பிச்சிட்டிங்க வித் அன் ஆனஸ்ட் ஆன்சர். கிரேட் ஒர்க். ஃபைனல் கொஸ்டின். மூணாவது கேள்வி, கடைசி கேள்வி. கடைசி மிளகா. அப்போ மிஸ்டர் எக்ஸில் அமரன் சக்கரவர்த்தி கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலையா? அமரன் சக்கரவர்த்திட்ட எனக்கு என்ன பிடிக்கல? ஆர் கௌதம் ராம் கார்த்திக் ஆக்டர் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கல? இப்படியா எழுதியிருக்காங்க அதில்? இப்படி நான் எழுதியிருக்கேன். இப்படி நீங்கள் போட்டிங்க அதில். அமரன் யார்? ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா நிறைய பாதிப்பு இருக்குன்னு ஒரு அம்மா போராடுறாங்க. அந்த அம்மாவனுடைய ஒரு பையன். அப்போ அந்த அம்மா வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் போராடுறாங்க. வரேன். அந்த அம்மா வந்து நல்ல எண்ணத்தோடு தான் போராடுறாங்க. அமரன் ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறான்? எங்கள் அம்மா ஒரு நல்ல எண்ணத்தோட போராடினாங்களே, அந்த நல்ல எண்ணத்தினுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுனால தான் அமரன் அவனுடைய போராட்டத்தை வேற ஒரு ட்ராக்ல கண்டினியூ பண்ணுறான்னு வச்சுப்போமே. அது ஒரு ரிவெஞ்சாக கூட இருக்கட்டுமே, அவன் கண்டினியூ பண்ணுறான். ஆனால் இப்போ அவனை கொல்றது தான் படம். ஆனால் ஒரு மாதிரி சுற்றி வந்து பார்த்தா அமரன் நல்லவன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நல்லவனை கொல்றது தான் படமானு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் அமரன் ப்ரோ. சொல்லுங்க. ஒரு நல்ல பஞ்சாயத்துக்கு தானே நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்க. என்ன குரல் கொடுக்காம கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணீங்க, பட் ஸ்டில். ஸோ அமரனை பொறுத்த வரைக்கும் எஸ், அவன் ஃபஸ்ட்டு இருந்த நோக்கம் வந்து இதுதான். அந்த என்ன சொல்கிறது, நியூக்ளியர் எனர்ஜி வந்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறதுனால அவன் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு இது பண்ணான். பட் அந்த நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு அவனை பிட்ரே பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டான். ஒரு ஹீரோக்கும் ஒரு வில்லனுக்கும் ஒரு சின்ன
லைன் தான். 2 பேருக்கும் அவங்க ஃபேமிலியில் பெரிய ட்ராஜடி நடந்திருக்கும். 2 பேருக்கும் என்னென்னமோ அவங்க அவ்வளோ அசிங்கப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஹீரோ வந்து எப்போதுமே நான் நேர்மையாகவே போவேன், நான் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன்னு நினைப்பான். வில்லன் வந்து இல்லை, இந்த உலகம் வந்து எனக்கு இவ்வளோ என்ன ஹர்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மிளகாயை கொடுத்துருக்கேன், நான் அவங்களுக்கு ஒரு மிளகா கொடுப்பேன்ற ஒரு விஷயம். இவ்வளோ தான் அந்த டிஃப்ரென்ஸு. ஒரு சின்ன ட்வீக்கு தான். இதுதான் ஹீரோ டு வில்லன் வந்து வித்தியாசம். பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா, அமரனுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம, ஆர் அமரன் எதுக்காக போராட ஆரம்பித்தானோ அந்த போராட்டத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்காம அவனை கொண்டுட்டாங்களே அப்படின்ற எனக்கு ஒரு வருத்தம் மட்டும் இருந்துச்சு. உங்களுடைய பார்ட்னர் மஞ்சுமா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அதில் எனக்கு இந்த கிஃப்ட்டு ஒன்றும் பெருசாக உடன்பாடு இல்லை, ஆர் எனக்கு பெருசாக இதில் விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்கன்றதுனால நான் அதை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அந்த கிஃப்ட் இருக்கா? அது என்ன கிஃப்ட்? இல்லைன்னு சொல்ல நம்புவீங்களா? அவங்க வந்து அசால்ட்டாக கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, பார்த்து யோசித்து பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ராக்டிஸும் இருக்குது, உண்மையாகவும் பேசுகிறீங்க. என்னால் தான் 2 பதில் சொல்ல முடியல, 2 தடவை மிளகா கடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. எனக்கு எதுக்கு மிளகா? சும்மா கடிச்சு முடிச்சு விடணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. பாயா உண்மையாக காரமாக இருக்குங்க. இன்னொன்று, இப்போ ஜில் பால் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் சூடு பால் கொடுத்தீங்க? சீரியஸாக கேட்டுட்டு இருக்க, சிரிக்கிறீங்க. எல்லாத்ததுல உங்களுக்கு ஆப் வச்சுட்டாங்க. ஏன் சூடாக இருக்குங்க இந்த பால்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து நம்ம வந்து இந்த தேங்காய் குடுவைக்குள்ள ஒரு பெல் இருக்குது. இதுதான் கேம். இப்படி பண்ணணும். இப்படி இப்போ நான் எடுத்துட்டேன்னா நீங்கள் தட்டுறீங்களா இல்லையான்றது தான் கேம். ஒரு சும்மா இதை எடுத்து பார்த்துக்கணும் ஒரு தடவை. என்ன விளையாடுவது இல்லை இப்போ நம்ம? சிம்பிள். இது சிம்பிள் கிடையாது. அப்படி தட்டிங்க. சிம்பிள் டாஸ்க். ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடணுமா? மூங்கேல் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம் பௌர்ணமீரு பனி வெளும் காடு ஒத்தையடி பாதை உன் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே. ஓகேயா? சூப்பர். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் எனக்கு அது காவியம். அந்த மாதிரி கடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். கடலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கம்பு சுற்றி இருக்கேன். அப்படிங்களா? நிறைய ஆன்லைனில் திட்டு வாங்கியிருக்கேன். இதுக்குன்னே நான் மறுபடியும் அடிக்கிறேன். ரெடி? உங்களுக்கு என்ன இது பண்ணலாம்? இன்னொரு மிளகா சாப்பிடவா? நல்லா இருக்கு ஐடியா. சும்மா காமெடி. நான் உங்க டீம் கிட்டே கேட்டேன் என்ன பண்ணலாம். ஒரு ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணி சும்மா சொல்றாங்க. நான் என்னத்துக்கு ஆடி அவங்க பார்த்தாங்க. எல்லா பாட்டுக்கும் ஆடுவாரா? சரி, ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க. பிக்கப் லைன் உங்க லைஃப்ல சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆன ஒரு பிக்கப் லைன், இல்லாட்டி ரொம்ப மொக்க வாங்க ஒரு பிக்கப் லைன். நான் வந்து பெருங்குடியில் தங்கியிருந்தேன். பயங்கரமான மழை அன்னைக்கு நைட்டு. ஓகே, அப்போ நானும் ஒரு பொண்ணும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, பெருங்குடி குடிக்குது அப்படின்னு அனுப்பிச்சேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ். ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சுதா? அதுதான் விஷயமே. இந்த டவுட்டோட தான் நான் அனுப்பிச்சேன். அவங்க தான் அனுப்பிச்சாங்க, நீலாங்கரை கரையுதுன்னு அனுப்பிச்சாங்க. தேங்க்ஸ் கைஸ், ஷோ ஓவர். ஹலோ உங்களுக்குலாம் கிரிஞ்சா இருக்கலாம், எங்களுக்கு அது மொமெண்ட். அந்த மொமெண்ட்ல அது ஒரு ஜாலி, ஒரு ஜாலி. ரைட். என்ன இவ்வளோ ஏங்க நல்ல மொமெண்ட் அது. இல்ல நான் ஓகே, எஸ், கரெக்ட் கிடையாது. 2 இளம் பறவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மொமெண்ட்டை இப்படி நீங்களாம் சிரிச்சு என்னங்க ப்ரோ, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் அந்த பொண்ணா இருந்தேன்னா ரொம்ப கொடுத்து வச்சிருந்தா இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என் கையில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ம் ஸ்கேல். ஸ்கேலா? உங்க கையில ஏன் இதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் பால். பிளாஸ்டிக் பாலா? ம் கீழே போடுங்க, ஜம்ப் பண்ணுதான்னு பார்ப்போம். அது இல்ல, 2 ஜம்ப் பண்ணணுமே பிளாஸ்டிக் பால்னா. அதை நான் பிடிச்சிட்டேனா? பிடிக்காம விடுங்க. சரி, சூப்பரான பிளாஸ்டிக் பால். நீங்க ஸ்கேல் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, கோடு போட்டு காமிக்கவா? கடிங்க. அடிச்சிட்டேன், என்ன பண்ணும் இப்ப? டேஸ்டா இருக்கு. அது சும்மா சொன்னேன். கீழே போடுங்க. ம் சரி, அது சின்னதா இருக்குன்னு தெரியுது, லென்த்தும் இருக்குன்னு தெரியுது. எனக்கு அது விழுந்த விதம் ம் 2 பக்கமா டக்குன்னு போச்சு. ஸ்பையாவே பிஹேவ் பண்றாரு. சுத்துங்க. நீங்க சுத்தி விடுங்க. சரி, உங்க கையில பால் இல்ல. உங்க கையில என்ன ஏதோ சின்னதா இருக்கு, ஹார்டா இருக்கு, அது சுத்தவும் மாட்டேங்குது, ஸ்லைட் ஆகுது. ஸோ அது ரவுண்டும் கிடையாது. இதை வந்து பார்ட்டிக்கு வச்சுப்பாங்க. எது பார்ட்டி. பார்ட்டிக்கா? ஆமா. நான் வளர்றேன் பாருங்க, ஸ்கேல்னு சொல்றேன், பார்ட்டின்றேன். போலா? போல் கிடையாது. போல் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. போல் மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி பார்ட்டிக்கு போறீங்க நீங்க? ஹாலோவின் பார்ட்டி. ஓகே, ஸோ பாஸ்கெட். அப்போ ஹாலோவின் பார்ட்டிக்கு எதுங்க பாஸ்கெட் எடுத்துட்டு போறாங்க? அதில் தானே அந்த சாக்லேட் எல்லாம் போடுவாங்க. கிடையாது. சரி, இது வந்து மூஞ்சில போடலாமா? போடலாம். நீங்க உங்க மூஞ்சில போடுவீங்களா? போடுவேன். பார்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா? ஹலோ என்ன கேள்வி இதெல்லாம்? இல்ல, சப்போஸ் நீங்க நைட் மாஸ்க் எல்லாம் அந்த ஃபேஷியல் எல்லாம் பண்றது ஏதாவது போட்டீங்கன்னா பார்ட்டிக்கு மட்டும்தான். அப்போ ஹாலோவீனுக்கு ஒரு காஸ்டியூம் மாஸ்க். கரெக்ட். வெற்றி நம்மதே. மாஸ்க். என் கையில பென். பெண்ண எங்க உருட்டுங்க. பொய் நானும் சொல்லுவேன், நீங்க சொன்னதும் பொய். சரி, அப்போ உங்களது பிளாஸ்டிக்கா மெட்டலா? பிளாஸ்டிக். கைக்குள்ள ஃபிட் ஆகுமா? ஆமா, பேனா கைக்குள்ள தானே ஃபிட் ஆகும். அது பொய்ன்னு கண்டுபிடிச்சிங்களோ? கைக்குள்ள ஃபிட் ஆகும். நீங்க வச்சிருக்கிறத நிக்க வைங்க. நின்று தான் இருக்கு. எங்க யூஸ் ஆகும்? இதை வந்து பர்த்டே பார்ட்டியில யூஸ் பண்ணலாம். பர்த்டே பார்ட்டியில என்னெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க? பலூன் வச்சிருப்பாங்க. பலூனுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. லைட்டா? பலூனுக்கும் லைட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? பலூனுக்கு பின்னாடி லைட்டை போட்டு அது இல்ல இது ரொம்ப சம்மந்தம் இல்லாம இருக்கு. பலூனுக்கும் லைட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பலூனுக்கும் என் கையில இருக்கிற பொருளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிறத எங்க யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க? அதே பார்ட்டியில தான். ஒரே பார்ட்டிக்கு தான் போறோமா? ஆமா. பார்ட்டியில இந்த மண்டையில கோன் மாதிரி மாட்டுவாங்களே, அது. சூப்பர். சரி, இப்போ என் கையில இருக்கிறது கண்டுபிடிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க கையில இது பலூனுக்கும் இதுக்கு தானே ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷனு. ஆமா, பலூனே இது இல்லைன்னா இல்ல. இது வந்து டயருக்கு யூஸ் பண்ணலாமா? டயருக்கு எங்க யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரெண்டை இரிட்டேட் பண்ண யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். நல்ல மேட்டரா இருக்கே. சரி, வாயில வைக்க முடியுமா? வைக்கணும்னா எதை வேணா வாயில வைக்கலாம். வைங்க. ஏங்க இது என்னங்க இது? அத்துமீறலா இருக்கு. இது சரி இல்லைங்க. பம்பா? ஆமா, ஹேண்ட் பம்ப். வெற்றி. இந்தாங்க, இது உங்களுக்கு. தேங்க்யூ. ஸ்பை மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்க கையில என்ன பொருள் இருக்குன்னா நம்ம கேட்டோம். உங்க கையில என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? வாவ், எப்படி? செம்ம டிரான்சிஷன், வேற லெவல். என் கையில இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ரெடி ஃபார் ரிலீஸ். ரூட் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சைஃபை த்ரில்லர், டைம் பேஸ் பண்ணி. அதுல நீங்க நல்லவரா கெட்டவரா? இல்ல நல்ல கெட்ட, இல்ல கெட்ட நல்லவன். கெட்ட நல்லவன். திமிரு பிடிச்ச ஆளு. ரெண்டாவது லெகசின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட்.
அது ஒரு ஓடிடி சீரீஸு. ஆல்சோ இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இப்போ கரண்ட்டாக ஷூட்டிங், பிளடி பாலிடிக்ஸ். பிளடி பாலிடிக்ஸ் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் இல்லை அதை சொல்லலை நான். நீங்கள் ரைட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டும் இருக்குது. லெகசி, ரூட்டு, பிளடி பாலிடிக்ஸ் இதை தவிர சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க. எல்லாமே வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இது இது எனக்கா? இது என்ன?